ஒரு புளியை போடனேன். குப்புடு பிடிக்கும். தீப்பெட்டி இந்தாங்க. அண்ணே கரண்ட் எடுக்க முன்னாடி ஒரே அங்கே உட்காந்து தரா. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நல்லா வருமா? என்ன வெங்காயத்தை அப்படியே போட்டு வதக்குறதா? ஆமா ஆமா, அது இதாயிரும். பாத்துங்க தெரியாதானே என்ன பையன் பாத்துக்கலாம் விடுங்க. போதனே நிறைய வேண்டாம். எண்ணெயெல்லாம் கொண்டு போக கூடாது. ஊத்திடலாம் முறை ஃபுல்லா. நீ பிரியாணிக்கு நெய் ஊத்திருங்க. நல்லா மிச்சத்தாதீங்க. ஏதோ போடனேன், வெங்காயத்தை போடனேன். பொருளா என்ன காயிட்டா? நீ என்ன விட ஸ்பீடா இருக்கா? இப்படிதான் மறந்துட்டாப்ல சிக்கனை. ஒன்னே என்ன சொல்லுவீங்க? அரிசியை போடுங்க. கை அரிசி போடுறா. அரிசி நான் போடுறா, நீங்க போடுங்க. நான் இங்க பாக்கணும்ல. நீங்க அரிசி போடுங்க. பிரியாணி கேரு. ஏய் தம்பி, இது துணியாச்சு. என்ன துணி? என்னங்க அங்க வச்சுட்டோம். இதெல்லாம் என்ன காய்? அப்படியே அள்ளி போடனேன். 2 கையில் அள்ளி போடனேன். சுத்தி போடனேன் அப்படியே. குழவு போடாம சின்ன வெங்காயம் பண்ணுவோம். வர மிளகாவா? வெங்காயம் போடு. வெங்காயம் போட்டு வணக்கி வரமிளகா போடு. இந்த சிக்கன் போட்டதுக்கு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். சரியா? சிக்கன் போட்டதுக்கு அப்புறமா? ஆமா, அப்படின்னா டேஸ்ட் ஏறுமா அப்படின்னு ஒரு இது அவரு. என்ன காய் சொன்னா யாரும் கேட்க மாட்டேங்க. என்ன கிண்டி ஒண்ணுண்டா? நான் தெரியுது. நான் கேமரால நல்லா தெரியுது. மாஸ்டர் நான் தானே. நானும் பேரை மாத்திரலாமா? ஓட்டை மட்டும் குரூப் ஆக்கணும். அரவேக்காடு தான் இருக்கணும். தண்ணி ஊத்துங்க. என்ன தெரியுமா? மசாலா தண்ணி ஒரு அரை செம்பு ஊற்றினா கரெக்டாக இருக்குமா? அதுக்கேற்ற மாதிரி உப்பு மசாலா பொடிலாம் சேர்த்து போட்டு விடனா. உப்பு கொஞ்சம் கிண்டு உப்பு கழிச்சு மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டு விடனேன். அதான் காரம் இல்லையா? காரம் இல்லை, சுத்தமாகவே காரம் இல்லை. லைட்டாக போடுங்க. மிளகாப்பொடி போடுங்க. தனி மிளகா பாருங்க. பிரியாணி எப்படி இருக்குன்னு அப்படி இருக்கும். இல்லடா, அது வந்து அந்த மசாலா கம்மியா சொல்லி போடணும். இந்த இருக்கு வர பிரியாணி தூள் இருந்தா போட்டு விடுங்க. இருக்கு பிரியாணி தூள் நிறைய இருக்கு. ஃபுல்லா போட்டுட்டா நல்லா இருக்கும். போட வேண்டாம்னு போட்டுருங்க. அப்பதான் டேஸ்ட் வரும். போடு. இன்னும் போடலையா நீ? எண்ணெய் இப்பதானே காஞ்சிருக்கு. வெங்காயமே இப்பதானே. பரவாயில்ல, ரெண்டும் ஒன்னா இது போடணும். ஃபுல்லா போடணும். வெளியே அள்ளி போடனேன். வரமா உடனே கறியும். என்ன இருக்குல்ல? எண்ணெயில தான் இருக்குது. வடச்சட்டி கொஞ்சம் எதுடா கராத்துல இருக்கு. கருவேப்பிலை போடனேன். கருவேப்பிலை போட கொத்தமல்லி மதினா அதுதான் இருக்கு. இது கருவேப்பிலை இதுல போடனேன். ஏன் லாஸ்ட் போடணும்? இல்ல போட்டு நம்ம கிண்டுறோம்ல. இஞ்சி போட்டு பேசா இப்ப பண்ணாதான் பொரியும். இப்ப போட்டதும் போகும். இப்போ கொஞ்சம் போட, அப்போ கொஞ்சம் போடு. கூட்டு சிந்தாமணி. ஆமா, சேர்ந்து சிந்தாமணி. என்ன இருக்கனாலதான் வரமாக கருகல. இல்லன்னா என்னதான் எண்ணெயில தான் வதங்கணும். சிக்கன் பூரா சிக்கனை எடுத்து போடணும். கொஞ்சம் இதாகலாம். ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 மினிட்ஸ் இருக்குங்க. கொஞ்ச நேரம் வதங்கட்டுங்க. அது என்ன இருக்குல்ல? அதுதான் என்ன நிறைய இருக்குல்ல. எண்ணெயில கொஞ்சம் சிக்கன் இதாகணும். அதுதான். ஆனா அது தண்ணி ஊத்த போறது இல்லைல்ல. தண்ணி ஊத்தணும். எதுக்கு தண்ணி ஊத்தணும்? கொஞ்சம் ஊத்தணும். கரியேற்றானே அது வரும். கால வார அங்க அது உடம்பா இருக்கு. இங்க இருக்கு பாருங்க. இது வழியில தெங்க வைக்கவா? பாருங்க அந்த ஓரத்துல கிடக்கு. கொஞ்சம் மூடி வச்சுட்டுமா வேகட்டும். பார்த்தேன் 2 மணி நேரம் எடுக்க அங்கரே இங்கிட்ட ஒரு குச்சி போட்டு அண்டம் போடுறான்.
இந்த மூளையை கரெக்டாக கண்டம் போடுறான். சட்டியை கொத்தி விட்டுறாதுண்ணா. அந்த இதுதான் நானும் சொல்லிக்கிருக்கேன். ஏன்டா என்ன அப்படி தெரியாது. ஓலை ரொம்ப வைக்கணும். ஏதோ ஒரு கருத்து போடுறா ஆட்டுல நீ ஆட்டிடாத முடிஞ்சாது இல்லை. அது வேகட்டும். சோறு இஞ்சி பூண்டு போட்டுடலாம்ல. இஞ்சி பூண்டு எடுத்து வா. ஃபுல்லாக கொட்டுங்க. இஞ்சி பூண்டு போட்டு உப்பு போடுறா. வேற கீழே கொட்டுறது இந்த பக்கம் தள்ளி வேணா கொஞ்சம் கிண்டணும். நான் போடவா? போடு ஐயா. பார்த்து போடு. போதும். ஏன்னா சின்ன அப்படியே எதுக்கு காலுக்கு தான் வருது. தள்ளி விடுறது. நீ இந்த வாதம்பி நீங்க இந்த நீங்க அந்த பக்கம் மேல் பக்கம் இல்ல நீ எடுக்கிறதால இந்த பக்கம் நீ சொல்றான். பாண்டி நம்ம இந்த மணி வெறும் 10 வரம்பு வச்சிருந்தாங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்து வாடா. தண்ணி எடுத்துட்டு வா. ஊத்துடா. பத்தாதடா. பைப் திருவி விட்டு அது பிடிச்சிக்க. சரிண்ணா. அதோடைய நட்டுப்பெல்லாம் போட. லேசா போடு. லேசா போடு. லேசா போடு. ரொம்ப போடுறோம். போதும்டா. தண்ணிங்க பைப்பு திருக்கி விடணுமாடா. குச்சி ஒண்ணு வச்சுடுறா. தம்பி ரொம்ப எரிக்க வேண்டாம். அடி பிடிச்சிரும். ரொம்ப எரிக்காத. களியாட்டம் மாறிடு. ஆமா களியாட்டம். ஆமா ரொம்ப எரிக்க கூடாது. வெளியே எடுத்து விடு. கடைசியில் மேலத்தை இதுனாக்கா நான் நல்ல ஸ்டீம் கரெக்டா வெளியே தள்ளு. நானும் சொன்னல அளவா போடல. அடியில புடிச்சிட்டு தாண்டி நான் இது எல்லாத்தையும் அடியில இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு மேல ஸ்டீம் போட்டு விடுங்க. பாண்டியண்ணா இதை முடிச்சுட்டு அங்க இருக்க கங்க எல்லாத்தையும் அள்ளி அது மேல போடுங்க. மூடி மேல. அது முடியட்டும். சோறாவை எடுத்து வேகட்டும். இப்பவே போடுறா. மூடி திறந்து பாருண்ணா. தண்ணி இருக்காண்டு. மூடி வச்சா இதுக்கு மூடி இல்லையா? மூடி வச்சா நல்ல வேகும். கவலைப்பாடிட்டு கேளுங்க. அதான் அவன் ஆனா அட்டதே காணும் கேட்டு போட்டு உப்பு போடுறாரு. மூடிடுறா. சங்கர் உனக்கு பின்னாடி இருக்காரு. சங்கர் பின்னாடி இருக்கு. பாதி ஊத்தி பாதி. அதுதான் சரியா? இந்த பாதி ஊத்திட்டு யாருக்கும் சங்கடம் வேண்டாம். சும்மா சொல்லுங்க. போதும் விலைய வைங்க. அது மணக்குண்டா. ஏண்டா ஸ்டீம் போடுறதுக்கு வாழையில போட்டுக்கலாமா? உள்ள வாழையில போடுறாரு. வாழையில உள்ள வாழையில தான் வைக்க போறேன். வாழையில வாழண்டு புதினா போடுறதா? ஏன் பச்சை வாசலிக்க? புதினா போடக்கூடாதுடா. அதாவது புதினா வந்து வணக்கும் போது தான் போடுறோம். நல்ல இலை தண்ணி போட்டா கரெக்டா இருக்கும். கிண்டி விட்டோம்னா குழஞ்சிரும். பரவாயில்லையா? விடக்கூடாது. உடஞ்சிரும். அப்படியே வைனே. அப்படியே மடக்கி வைனே. அப்படியே உள்ள மடக்கி வைங்க. வராம போதும். தீ எரிக்காதா? தீ எரிக்க கூடாதா? ஒரு கல்லு வேணுமே மேல வச்சு. ஒரு கல்லு வேணுமே. கலன்லி ஈட்டாகும். அந்த கட்டை இருக்கு. கட்டைலி ஈட்டாகும். எரிய சொல்ற நேரம் எரிய மாட்டுக்கு. என்ன கொழுப்பு பத்தி அதுக்கு நிக்கிறா. நிக்கட்டும்னே. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அந்த பக்கம்
இப்ப கல்ல தூக்கிட்டா அப்படியே அதோட தள்ளி விட்டுறலாம். கல்ல தூக்குறதே இல்ல, அது எவ்வளவு சூடா இருக்கு. ஒரு நிமிஷம் அப்படியே தள்ளி விட்டுலாம். சரி கவுந்துடா ப்ரோ. அப்படியே நெய் எண்ணெய் நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. நெய் 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 சாந்திரம் கரெக்டா தண்ணி வத்திருச்சுல்ல. பிரியாணி தான் வேணுமா? இந்த தோசை இட்லிலாம் சாப்பிட மாட்டீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே. எது ஒரு நாளா? ஏய் 11th ஸ்டாண்டர்ட்ல நான் மெயின் டிஷ்ஷா பிரியாணி சாப்பிடும்போது முதல்ல இல்ல கட்டி தான் கரெக்ட். ஆளுங்கெல்லாம் பாருங்க. எல்லாத்துக்கும் கரெக்டா வாசல் பண்ணிக்கிறீரா? போய் போடு. மச்சான் அங்க பாரு. உன்னை நோட்டீஸ் பண்ணியா? நீ ஆசைப்படுறது மட்டும் எப்போ உனக்கு கிடைச்சிருது? அண்ணன் பார்க்கதான் காண்டா மிருகத்தை கட் பண்ணி போட்ட மாதிரி இருப்பாரு. ஆனா அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு டேஸ்ட். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.